நிலாவை அழவிட்டு இந்த பக்கம் வந்து குடும்பத்திற்கு அத்தனை பேர்த்தையும் அவமானப்படுத்தி இப்போ தன்னைத்தானே வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இப்போ சோழன் தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. குடும்பத்தில் எல்லாருமே அவர் ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் செஞ்ச தவறுக்காக. அவர் செஞ்ச தவறுகளால் இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவர் என்ன மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு கற்பனையான ஒரு எபிசோட் தான் அது வாட் இஃப் அப்படிங்கிற நம்மளுடைய சீரீஸில் இப்போ அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நிலாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி நிலாவோட ஆஃபீஸ்க்கே போகலாமா, ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு போய் தான் பிரச்சனை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க சோகமாகி வருத்தமாயிட்டாங்க. அதனால் வந்து இப்போ போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க சோழன் சரி ஓகே நேரில் போய் மன்னிப்பு கேட்டாவது சரியாவாங்க, வீட்டில் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டால் நம்ம அண்ணன் தம்பிங்களே வந்து நம்மளை ஒரு வில்லனாக வேறு பார்க்குறதுனால அவனுங்களே திட்டி கடைசியில் வந்து நம்மளை மன்னிப்பு கேட்க கூட ஒழுங்காக விட மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து சோழன் வந்து நிலாவோட ஆஃபீஸ்க்கு போக அங்கே நிலா வந்து இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இவர் என்னை பார்க்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கத்துனதுக்கு பிறகு அங்கே செக்யூரிட்டிலாம் கழுத்தை பிடிச்சி வெளில திருட்டாங்கன்னா இவருக்கு அப்படியே வந்து ரொம்ப பெரிய அவமானம் ஆகிட போகுது. கழுத்தில் தாலியெல்லாம் கட்டணும் இப்போ இடத்துல நம்ம வந்து இப்போ யாருனே தெரியாத நிலைமைக்கு ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சோகமாகி சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு வீட்டு வாசல்லே வந்து வழி மீது வெடி வைத்து காத்துட்ருக்க ஒவ்வொருத்தங்களாம் வீட்டுக்கு வர ஆரம்பிக்க கடைசியாக தான் நிலா லேட்டாக வர ஆரம்பிக்க. ஏன்னா நிலாவுக்கு வந்து வீட்டுக்கு வரவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேட்டாக வந்த உடனே எப்படி பாசமாக இருந்த புள்ள எப்படி தைரியமாக நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அவங்க வீட்டிலேயே சொல்லிட்டு வந்தா. அவங்க அப்பா கிட்டக்க எனக்கு இந்த வீட்டை விட அந்த வீட்டில் தான் வந்து பாதுகாப்பு ஜாஸ்தி, அங்கே தான் நான் இவங்க கூட தான் பாதுகாப்பாக உணர்றேன்னு சொல்லிட்டு வந்தவடா, அவளை இப்படி காயப்படுத்திட்டேடா அப்படின்னு மாற்றி எல்லாரும் நோகடிக்கிற மாதிரி பேச பல்லவெல்லாம் வந்து எனக்கு உன்ட்ட பேச விருப்பம் இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சோழனை ஒதுக்கி வைக்க பாண்டியன் நீ வந்து பொறுக்கின்னு தான் எனக்கு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் நினைக்கல, என்ன இருந்தாலும் வந்து என் அண்ணன் இப்படிலாம் இருக்க மாட்டான்னு நினச்சேன், நேற்று நீ நடந்துக்கிட்ட விதம் அவங்களுக்கு மனசில் உன் மேலே எந்த எண்ணமும் கிடையாதுங்கிறது உனக்கு தெரியும், அவங்க டிவோர்ஸ் வாங்கலான்னு போனபோது அது கெடுத்து விட்டுருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணேன், அவங்க ஒதுங்கி போயிடலான்னு பார்த்தபோது இல்லை இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அழுதிங்கன்னா நம்ம குடும்பமே சேர்த்து அழுதுதான் அவங்களை இருக்க வச்சோம், அவங்க இருக்கிறதே இங்கே பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்க பேசுகிற வார்த்தையுமே வந்து இந்த பலார் இவருக்கு விடுற மாதிரி இருக்க போது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் குழப்பத்தில் இருக்க போகிற சோழன் இன்னமும் வந்து ஒரு வார்த்தை ஏதாச்சும் வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து இங்கே இருக்கணுமான்னு தான் தோணுச்சு, நான் அந்த வீட்டுக்கு வரணுமா தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் வந்து இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை நீங்கள்லாம் இருக்கீங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நிலா சொன்னால் நம்மளை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க, நம்மளை வந்து ஒரு வில்லனாக பார்க்குறாங்கங்கிறது சோழனுக்கு ஒரு ஆறாத வடுவாக போகுது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்க இல்லை நடேசனும் வேறு திருப்பி ஏற்றி விடுறதுக்கு ராத்திரியோட ராத்திரியாக தன்னைத்தானே ஏதாச்சும் காயப்படுத்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காலையில் எழுந்துச்சு பார்த்தா இவர் வந்து தன்னைத்தானே வந்து ஏதோ பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஐயோ இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனதுக்கப்புறமா அங்கே அங்கே வந்து அட்மிஷன் போட்டு எல்லாம் போட்டு பரபரப்பாக எல்லாம் இருக்க வந்து என்னாச்சு இது போலீஸ் கேஸ் ஆக்கிடலாமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ கடைசியாக சோழன் வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டம், ஒரு பக்கம் அந்த ஒரு காரை ஓட்டக்கூடாதுன்ட்டாங்க, லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி அரைஞ்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் நீங்களும் வந்து நான் வாங்கி கொடுத்த பைக்கில் என்னையே வந்து கற்றுத்தரதுக்கு விடலை அப்படிங்கிறத கோவம், இதில் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை அந்த ஓனர் சொன்ன வார்த்தைலாம் சேர்ந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ உடனே வந்து இவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து பொழைச்சி போ அப்படின்ட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவிலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணணும், அது கல்யாணமே கிடையாது, சும்மா அப்போதைக்கு மாலை மட்டும் தான் போடுறோன்னு நினச்சேன் நான், ஆனால் அது ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க, எப்படி என் ப்ரூஃப் கொடுக்காம ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நியாயமான விஷயம். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமா நான் வேற எங்கேயாச்சும் போயிடுறேன்னும் போது இங்கே வந்துட்டு இங்கே இருன்னு திருப்பி சொன்னது நீங்கள் தான். இதுக்கப்புறம் வந்து பல்லவன்லேருந்து எல்லாரும் நீ இங்கே இருந்துருங்கன்னு கெஞ்சினதுனால தான் அந்த வீட்டில் இருக்கேன், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. எனக்கும் இந்த வீட்டில் எல்லாருமே இப்போ பாசம் வந்துருச்சு, அதனால நான் வந்து நம்ம குடும்பம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வந்து உங்களை கணவர்னு நினச்சிது என் குடும்பம் நினைக்கல, இது வந்து இயல்பாக எனக்கு ஒரு குடும்பமாக அவங்க என் அண்ணன் மாதிரி பல்லவன் என் தம்பி மாதிரி நினைக்கிறேன் போதுமா அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியாக போகுது சோழனுக்கு. அப்போ இது காதலாகவே மலராதா மாறாதா, அவங்களெலாம் அண்ணன் தம்பியாக பார்த்தா இப்போ என்னையும் அண்ணன் தம்பியாக தான் பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி குழப்பம். ஆனால் அதே சமயத்தில் இப்போதைக்கு வந்து மன்னிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கிடச்சிருதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிலா விஷயத்தில் சோழன் செஞ்சதை பற்றி உங்கள் கருத்து என்ன, இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் இப்படி போனால் நல்லாயிருக்கும் இல்லை இப்படி தான் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே நம்ம வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்குங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.